ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போது இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன கெஸ்ஸிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா ஜிக்ஜாக் டைப்பில் நமக்கு 1 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுபடி பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு 1, இங்கே பி போர்டு 1, திருப்பி ஏ போர்டு 1, இங்கே பி போர்டு 1, இப்போ மறுபடியும் இங்கே ஏ போர்டு 1 அப்படிங்கிற மாதிரி ஜிக்ஜாக் டைப்பில் முடிச்சிருக்கிறான். இப்போது மறுபடியும் இங்கே பி போர்டு வந்துச்சு அப்படின்னா இது கம்ப்ளீட் ஆகும். அவன் கம்ப்ளீட் பண்ணுவானா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது, ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா ஏக்கு பி அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகும். அது ஒருவேளை கம்ப்ளீட் பண்ணுறானா இல்லை பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இப்போது இப்படி 1 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது அடுத்து என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி பி போர்டில் 1 வருது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே ஏ போர்டு 1 அப்படின்னு அடித்தப்போ அடுத்த நாள் பி போர்டு 1ன்னு அடித்தான், ஓகேவா? அந்த 1ன்னு அடிக்கும்போது இங்கே பி போர்டு 2 அதுக்கு பவர் பண்ணி இங்கே 7 அப்படிங்கிறத அடித்து முடிச்சிட்டான், ஓகேவா? அந்த 2க்கு பவர் 7 அப்படின்னு சொல்லி ஆடினா அடுத்த நாள் ஏ போர்டு 1 அப்படின்னு அடிக்கும்போது இங்கே பேலன்ஸ் இருக்கிற 4 எடுத்துகிட்டு நமக்கு இங்கே பி போர்டில் அடித்தான், ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிற 4 பி போர்டில் அடித்தான். அதுக்கு அடுத்த நாள் 1 கொண்டு என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். பி போர்டில் அடிக்கும்போது இந்த 2 எடுத்து இங்கே பவரில் அடித்தான் இல்லையா? இங்கே பவரில் அடித்தான். அதே மாதிரி இங்கே டேரெக்டாகவே 2 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான், ஓகேவா? அப்போ நேற்று என்ன வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வர வேண்டியது நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 1 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது இங்கே 1 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது அவன் என்ன பண்ணியிருக்கணும், இந்த 4க்கு இங்கே ஒரு 4 அப்படின்னு சொல்லி டேரெக்டாக அடிச்சிட்டான். அப்போ அதுக்கு பவர் இங்கே 19 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தா அந்த இது கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஆனால் 19 அப்படிங்கிறத அடிக்கலை, புரியுதுங்களா? அதாவது இங்கே இருக்கிற 2க்கு இங்கே 7ன்னு அடிச்சிட்டான். அதுக்கு ஒரு 2 அப்படின்னு சொல்லி இங்கே வச்சிட்டான், தெரியுதுங்களா? இங்கே 4ன்னு இருக்குது. அந்த 4க்கு டேரெக்டாகவே 4ன்னு அடிச்சிட்டான். அப்போ 4க்கு ஒரு பவர் 9 அப்படின்னு சொல்லி 19 அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். ஆனால் அது வரல. ஒருவேளை ஒரு நாள் தள்ளி இன்றைக்கி இங்கே வருது அப்படின்னா நமக்கு இப்போ 1 இப்போ பார்த்திங்கன்னா ஜிக்ஜாக் டைப்பில் பி போர்டில் தான் 1 வருது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கோம். அப்போது 91 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஏபியில் ஒரு 91 அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேளை 91 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா சி போர்டு உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங்கில் வருதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன் கணக்கில் வர நம்பரு 912 இல்லை 916 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். உங்களுக்கு அது வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகே. அடுத்து ஒரு சின்ன ரூட் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரூட் பாருங்கள். பிப்ரவரி மாதம் 092 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆடினா அது ஒரு நாள் விட்டு பார்த்திங்கன்னா கீழே 299, அதாவது ஏபியோ ஏசியோ ரிவர்ஸில் வந்திருக்கு, ஓகேங்களா? இந்த 299 தான் நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் இன்னும் நம்மளுக்கு வின்னிங் வரல. கேரளாவிலலாம் வின்னிங் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லாதுங்கிறது உங்களுக்கே தெரியும். எவ்வளோ பெரிய பெரிய கெஸ்ஸிங் பண்ணுற ஆளுங்கள்லாம் பல பேர் கெஸ்ஸிங்கே போடுறதில்ல. இப்போ அந்தளவுக்கு ஒன்றும் கெஸ்ஸிங் அந்தளவுக்கு எவ்வளோ தான் போட்டு எஃபர்ட் போட்டு எடுத்தாலும் வர்றதில்ல. அதனால் ஓகேங்களா? ஓகே, அதனால் ப்ளே பண்ணுறது கம்மி பண்ணிடுங்க. அதை தான் நான் சொல்கிறேன். என்ன தான் நம்ம கெஸ்ஸிங் போட்டு எடுத்தாலும் உள்ளரிக்க வர்றது தான் வரும். நம்ம காசு தான் வேஸ்ட்டாக போகுமே ஒழிய மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது, ஓகேவா? ஏதோ அந்த டைம் வரும்போது கை பரபரன்னு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ அவங்கள அறியாமே நீங்களே பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. முடிஞ்ச வரையும் நீங்கள் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர பாருங்கள், ஓகே. இந்த 92க்கு 29 அப்படிங்கிறத திருப்பிட்டான். அடுத்து 79 அப்படிங்கிறது இருக்குது. அதை திருப்பினோம்னா 97 அப்படிங்கிறது வரும். அதுவுமே பார்த்திங்கன்னா ஏசியில் ஃபுல் பவர் பண்ணி 42 அப்படின்னு அடிச்சிருப்பான், ஓகேவா? 79 திருப்பினோம்னா 97. அந்த 97க்கு 9க்கு 4 பவர், 7க்கு 2 பவர், ஓகேவா? அப்போது 42 அப்படின்னு அடிச்சிட்டான். அப்போது இங்கே நம்மளுக்கு இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 11 அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இங்கே ஏசியோ ஏபிபிசியோ
ஏதோ ஒன்று 66 அப்படின்னு சொல்லி வருமா, இல்லை டேரெக்டாகவே 11ன்னு வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அடித்த நம்பர் டேரெக்டாக தான் அடிச்சிருக்கான், 2வது அடித்தது ரிவர்ஸில் அடிச்சிருக்கான், 3வது வந்து அவன் வந்து திருப்பியும் இதில் இருக்கிறபடி தான் அடிக்கணும். ஏன்னா இங்கே வந்து டைரெக்டாக அடித்தாலும் இங்கே ரிவர்ஸும் பண்ணியிருக்கான் இல்லையா. நம்மளோட டிபிஆர் படி பார்த்தாலும் டைரெக்டு பவரு ரிவர்ஸ் அப்படி வரணும். ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்பர் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி தான் அடிக்கிறான். இங்கே வந்து டேரெக்டாகவே ரிவர்ஸ் பண்ணியிருக்கான், இங்கே வந்து பவரில் ரிவர்ஸ் பண்ணியிருக்கான். திருப்பி டேரெக்டாகவே அவன் அடிக்கலாம், எப்படி ரிவர்ஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வரும். அதனால் இது ஒரு சின்ன லாஜிக்காக இருக்குது. அதாவது எப்படின்னு பாருங்கள், டேரெக்டு அதாவது எப்படின்னா டேரெக்டாகவே ரிவர்ஸு, அடுத்து பவரில் ரிவர்ஸு. ஓகேவா. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 11 அப்படிங்கிறத எப்படி போட்டாலும் ரிவர்ஸு, எப்படி ரிவர்ஸ் பண்ணாலும் அது கரெக்டாக உட்காரும். அதனால் வந்துட்டு 66 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை 11 அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, 11 அப்படிங்கும்போது இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள். 66ஐயும் ட்ரை பண்ணிக்கோங்க. இதுவும் சொல்கிறேன் ஓகேவா. இப்போ 66 அப்படிங்கிறது ஆளில் கொடுத்துடலாம். இன்றைக்கி கெஸ்ஸிங்கு 66 ஆளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா இதுவுமே பார்த்திங்கன்னா 3Dயாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 696 அப்படி இல்லை அப்படின்னா 626 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க 3Dயாக போகும்போது. ஓகே. 1 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஒரே ஒரு நம்பர் தான், அது என்னங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். 1 அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இந்த மாதத்தில் ஏபிசி 15 அப்படின்னு சொல்லி அடித்தான். அந்த 15க்கு பிசி 15, ஏபி 15, ஏசி 15 அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா. பி போர்டு 1 வச்சு அந்த 15க்கு பிசி 15, ஏசி 15, ஏபி 15 முடிச்சிட்டான். இப்போ பி போர்டு 1 வச்சு இங்கே 11 அப்படின்னு இருக்குது. அப்போது இது ஏபி ஒரு 11, ஏசி 11 வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு 111 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் அது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா. அதனால் 111 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது இல்லையா. 111 அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம், திடீர்னு உள்ளே வந்தாலும் வரலாம். அதனால் சொல்கிறேன் 111 அப்படிங்கிற ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். வந்துச்சுன்னா லக்கு. ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த மாதத்தில் ஏதாவது உள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 1 வச்சு தான் கேம் ஆடிட்டுருக்கான். அதனால் வந்து மேக்ஸிமம் 1 உள்ளே இறக்குறதுக்கான ஒரு 111 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங் நல்லா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம டெய்லி நீங்கள் எவ்வளோ போட்டு ப்ளே பண்ணி லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒரு 300 ரூபாய்க்காவது ப்ளே பண்ணுவீங்க. 30 நாள் அப்படின்னா எவ்வளோ ஆச்சுன்னு கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9,000 ரூபா ஒரு மாதம் நீங்கள் விட்டுட்ருக்கீங்க. ஓகேவா. அதுவே ஒரு வருஷம்னா எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள். ஒரு வருஷம்னா எவ்வளோ ஆச்சுங்க, 12 மாதம். 12 மாதம் இன்ட்டு 9 அப்படின்னு என்ன ஆச்சுங்க, 18, 1, 10, அங்கிட்ட ஒரு 3 0. ஓகே. பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 1,08,000 வருஷம் நீங்கள் விட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் சம்பாதிச்சாலும் ஒரு 10,000 2 வின்னிங் வாங்குவீங்களா வருஷத்தில், ஒரு 20,000 வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எவ்வளோ வாங்குவீங்க, ஒரு பிசியில் ஒரு 10 வின்னிங் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏபிபிசிஎஸில் ஒரு 20 வின்னிங் கூட வாங்கிக்கோங்க, அதில் ஒரு 20,000ன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 40,000 40,000 போக 1,00,000த்தில் 40,000 போச்சுன்னா எவ்வளோங்க, 68,000 லாஸில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா. என்ன தான் நீங்கள் ப்ளே பண்ணாலும் நீங்கள் கேரளா லாட்டரியை வச்சு சம்பாரித்து ப்ராஃபிட்டாக இருக்க முடியும்னு சொல்லி நினைக்காதீங்க. ஓகேவா. இதுக்கு தான் நான் வந்து இதெல்லாம் யோசித்து தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பைனரி ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எனக்காக நான் பண்ணேன். ஏன்னா என்னால் இதில் நான் ரொம்ப லாஸ் பண்ணி நான் விட்டுட்டேன். இதுலேருந்து நமக்கு வேறு ஏதாவது ஒரு மாற்று வழி கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் பைனரி ட்ரேடிங் சூஸ் பண்ணேன். அது நான் எனக்கு நல்லபடியாகவே போயிட்டும் இருக்குது. ஓகேவா. அதோட ப்ரூஃப் வேணாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் அதோட ப்ரூஃப் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள். இப்போ என்றைக்குன்னா 3ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது குரூப்பில் இதில் எப்படி நான் ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறோட நான் இது பைனரி ட்ரேடிங் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதையே நீங்கள் பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க, அதையே நான் காட்டுறேன். குரூப்லேயே காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இங்கே பாருங்கள், 3ஆம் தேதி அன்னைக்கு இருங்க, மேலே உங்களுக்கு காமிக்கும், இந்த இடத்துல காமிக்கிறது தெரியுதுங்களா, மேலே
மேலே ஏப்ரல் 3 அப்படிங்கிற வந்துட்டு போகுது பாருங்கள், அந்த ஒயிட் கலர் கிட்ட. ஒரே நிமிஷம் இருங்க, நான் அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி பென்சில் மார்க்கே எடுத்துக்கிறேன். எதுக்காக இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு மெனக்கறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன டேட் அப்படிங்கிறது வந்து போகும் பாருங்கள். நான் மேலே அது ஏற்றி இறக்கும்போது வந்து போகும். ஓகேவா? இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பாருங்கள். ஓகே, 2ஆந்தேதி அன்னைக்கு 3ஆந்தேதி அன்னைக்கு ஓகேவா? 3ஆந்தேதி காமிக்குது பாருங்கள். இந்த இடத்துல 3ஆந்தேதி காமிக்குதுங்களா? ஓகே, அன்னைக்கான ப்ராஃபிட் என்னன்னு பாருங்கள், $37. பைனரி ட்ரேடிங் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறது புரியாது. ஆனால் அதில் டெய்லி உங்களால் ஒரு வருமானம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதை முறையாக நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கற்றுக்கிற கிளாஸு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு உண்டான ஃபீஸை கொடுத்து நீங்கள் ஒரு மாதம் கிளாஸ் இருக்கும், 2 மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 3ஆம் மாதத்துலேருந்து நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பாருங்கள், 3ஆந்தேதி அன்னைக்கு நான் பண்ண ப்ராஃபிட்டு தான் அது நம்ம இந்தியன் மணியை கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா $37.85 ஒரு $3200 எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகேவா? 3ஆந்தேதி அன்னைக்கு. அடுத்து 4ஆந்தேதி அன்னைக்கு பாருங்கள், டேட் இங்கே 4 வருதா? 4ஆந்தேதி. இது எல்லாமே நம்ம ஒரு குரூப்பில் நம்ம போஸ்ட் போட்டது தான் இது. 4ஆந்தேதி அன்னைக்கு பாருங்கள், இங்கே நான் 17ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அதை நான் மத்தியானம் வரையும் தான் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். திருப்பி நைட்டு நான் ட்ரேட் பண்ணும்போது அந்த 17 அப்படிங்கிறத பாருங்கள். அந்த 17 அப்படிங்கிறத நீங்கள் டைம் எப்போ வேணால் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டேட் வருது பார்த்திங்களா மேலே? இந்த இடத்துல டேட் வந்து போகும். நான் மேலே ஏற்றி இறக்கும்போது பார்த்துக்கோங்க. அதே 4ஆந்தேதியில் தான் இருக்குது. தெரியுதுங்களா? 4ஆந்தேதியில் தான் இருக்குது. திருப்பி நான் மதியானம் வரையும் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு நான் பண்ணும்போது எனக்கு என்னோடய ட்ரேடு பார்த்திங்கன்னா $51 அப்போ ப்ராஃபிட். அப்போ அன்றைக்கி 4ஆந்தேதி அன்றைக்கி என்னோடய வருமானம் எவ்வளோவா இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதை நான் என்ன டோட்டல் பண்ணி இதில் போடலை. இதில் நான் டோட்டல் பண்ணி போடல. ரொம்ப சிம்பிள் தாங்க. அதை ஈஸியாக டோட்டல் பண்ணிக்கலாம். ஒரு $50 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு $50 வச்சுக்கோங்க. $85 கொடுக்குறாங்க ஒரு டாலருக்கு. ஓகேவா? அப்போ 85 இன்ட்டு $50ங்கிறது 5, 5 25க்கு 5 2, 85 இன்ட்டு 50, ஒரே நிமிஷம், $50. ஓகேவா? இப்போ 5 25க்கு 5 மிச்சம் 2, 8 40 42. ஓகேவா? அப்போ அதில் ஒரு 0, கிட்டத்தட்ட $4250 நமக்கு அன்றைக்கான ட்ரேடோட ப்ராஃபிட் 4ஆந்தேதி. ஓகேவா? நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது நேற்று இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட்டோடு அடித்து போட்டிருக்கேன். 24 2:45 சாட்டர்டே 5 ஏப்ரல். ஓகேவா? அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு $30 ப்ராஃபிட்டு. அப்போ $30 நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. ஓகேவா? 3/24 கிட்டத்தட்ட ஒரு $2500 $2600 வரும். இன்றைக்கான நான் என்ன பண்ணலை. ஓகேவா? இது தெரியுதுங்களா? அப்போது நான் இதில் எதுக்காக இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னா, நான் ஏதோ சும்மா ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக வரல. உங்களை அந்த லாட்ரிங்கிற ஒரு கடல்லேருந்து உங்களை வெளியில் கொண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு சேர்த்தா நாளை பின்ன உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப் லாங் உங்களோட ஒரு வீட்டில் இருந்து இது எல்லாமே நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் ஒரு அரை மணி நேரத்தை பண்ண ஒரு விஷயமாக தான் நான் அதை பண்ணேன். ஓகேங்களா? வெறும் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். இந்த டைம் எல்லாம் நம்ம கூட்டி அதை எவ்வளோ நான் ப்ராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் டெய்லி நான் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். அவ்வளோதான் டைம். அது இல்லாமல் அது போக என்னோடய வேலையை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னோடய ஒர்க்கு நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கிளாஸ் முடித்தவங்களோட ஃபீட்பேக்கெலாம் இதில் பார்க்கலாம் நீங்கள். ஓகேவா? கிளாஸு முடித்ததோட ஃபீட்பேக்கெலாம் நீங்கள் பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இங்கே பாருங்கள், இது நம்ம கிளாஸ் முடித்த ஒருத்தரோட ஃபீட்பேக்கு தான் இதெல்லாம். ஓகேவா? பாருங்கள், இதெல்லாமே கிளாஸ் முடித்த அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, அவரோட ஃபீட்பேக். அவர் முடிச்சு இப்போ 2 வாரம் தான் ஆகுது ஃபஸ்ட்டு கிளாஸு. 2வது கிளாஸு இந்த மாதம் 10ஆந்தேதி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த குரூப்போட லிங்க்கு உங்களுக்கு நம்மளோட யூடியூப் வீடியோவில் கமெண்டில் பின் பண்ணுறேன். அதில் நீங்கள் உள்ளே இதோட டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.
வேறு சொல்ல வேண்டிய விஷயத்த இன்றைக்கி சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் இந்த விஷயத்த பற்றி நான் வந்து யூடியூப்பில் நான் வந்து சொல்ல போகிறதா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அது அதிகமாக சொல்லும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இது ஓயாம சொல்கிறேன், இது என்னோட என்னமோ எனக்காக நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்குவீங்க. அதனால் வந்துட்டு நான் வந்து இன்னையோட வந்து பெருசா சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். நானே வந்து அப்படியே சரி வேண்டாம், அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து யோசிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.